பிரைஸ்லாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரக்கிறேன். பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாளாக மாட்டீங்க, நீங்கள் தலையாக இருப்பீங்க, கோடா கோடியாக பெருகுவீங்க, உங்களை யாராலும் அசைக்க முடியாது. நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவோட பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையில் நாம் சில வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம அறிந்து வருகிற சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவது. இரண்டாவது, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி அவர் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண வார்த்தையினால் கர்த்தர் நம்மை நிரப்பட்டோம். ஆவியும் ஜீவனுமானது அவருடைய வார்த்தை. அவருடைய சத்தியத்தினால் விடுதலை உண்டு, அந்த வார்த்தையினால் ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவே, நீர் அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளினால் இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் செவிகளை, இருதயத்தை, சிந்தனைகளை நாங்கள் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. நாங்கள் அறிந்து கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இதில் இருக்கிற இன்னும் மகிமையான வார்த்தைகளை, சத்தியங்களை அறிந்து கொள்ள உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியும் ஜீவனுமான வார்த்தையை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்க, எங்களை சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையினால் அலங்கரிக்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஓடி போகிறார்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னது? சிங்கத்தை போல தைரியமானவர்கள். சிங்கத்தை போல யாருங்க அது? அப்படியா? நானா? அப்படியா? சிங்கத்தை போல தைரியமானவர்கள் என்று வேதம் நம்மை குறித்து என்ன செய்யுது? சொல்லுது. யாருமே தொடரலை, யாருமே துரத்தலை, யாருமே துரத்தாமலே துன்மார்க்கர் என்ன செய்கிறார்கள்? ஓடி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ, அதாவது நீதிமான்களோ சிங்கத்தை போல என்ன செய்கிறார்களாம்? தைரியமாய் இருக்கிறார்கள். இருப்பார்களா? இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் நம்மளை எப்போ நீதிமான் ஆக்கினாரோ அப்போவே நமக்குள்ளே அந்த தைரியத்தை, சிங்கத்தை போல தைரியத்தை என்ன செஞ்சிட்டார்? உள்ள வச்சிட்டார். அது எங்கே தான் இருக்கு? உள்ளதான் இருக்கு. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சொல்கிறத. உள்ளதான் இருக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வெளியில் வரல, வெளியில் வரல, உள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், தைரியம் எங்கே தான் இருக்கு? உள்ளதான் இருக்கு. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது அது வெளியே வராமல் என்ன செய்யுது? உள்ளே கிடக்கு. உள்ளே இருக்குன்ற விஷயம் முதல்ல என்ன செய்யலை? தெரியல. இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் உள்ளே இருந்தது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு? வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வாரங்களில் கேட்கும்போதே என்ன செஞ்சுருக்கணும்? வெளியில் வந்திருக்கணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை பொய்யல்ல, அவர் கொடுத்ததும் பொய்யல்ல. அவர் கொடுத்தது உள்ளதான் இருக்கு. தைரியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம தைரியமாக தான் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையில் தைரியத்தை இழந்து குழப்பங்களுக்கும் அவிசுவாசத்துக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் இடம் கொடுப்பதினாலே உள்ளே இருக்கிற தைரியம் என்ன செய்யலை? வெளியே
சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அப்படி நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த தைரியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என்ன செய்கிறது, ஆக்டிவேட் பண்ணுறது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு வாரமும் சொல்கிற மாதிரி தான், நம்ம மொபைலில் என்ன இருக்குது, சிம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, டவர் இல்லை. டவர் இல்லாத சிம்மை வச்சு என்ன செய்கிறது, டவர் இல்லாத சிம்மை வச்சு என்ன செய்கிறது, ஆனால் சிம் இருக்குது, மொபைல் இருக்குது, சிம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, டவர் இல்லை. அப்படின்னா இப்படி சொல்லலாம், ஆக்டிவேட்டில் இல்லை சிம், என்னவா இல்லை, ஆக்டிவேட்டாக இல்லை. திடீர்னு டவர் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், சிம் என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படி தானே சொல்கிறோம். ஆமாம், ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு என்ன செய்யும், மெசேஜ் வரும். அப்படின்னா தொடர்பு சரி செய்யப்பட்டு விட்டது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தைரியம், இயேசு கிறிஸ்து நம்மளை எப்போ ரட்சித்தாரோ அப்போவே நமக்குள்ள கொடுக்கப்பட்டது, அப்போவே கொடுத்துட்டார். ஆனால் அது என்னவா ஆகாமல் இருந்திருக்கு, ஆக்டிவேட் ஆகாமல் இருந்திருக்கு. இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதை கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணணும். இல்லைன்னா அப்பப்போ என்ன செஞ்சிடும், டவர்லாம் காமிக்கும், அவுட் கோயிங் என்ன செய்யாது, இன்கம்மிங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கேட்ட உடனே தைரியம் அடைஞ்சு எல்லாம் வரும். சூழ்நிலை வரும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, ரீசார்ஜ் அப்பப்போ என்ன செய்யணும். அப்படின்னா இந்த நினைவுகளாலே நம்ம எப்பொழுதும் நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், எந்த நினைவுகள், எதனாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ரெண்டாவது, போன வாரம் என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துக்கு இருக்கிற வல்லமையை குறித்து நம்ம முதல்ல படித்தோம். இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் சர்வ வல்லமையும் என்ன செய்திருக்கிறது, இறங்கியிருக்கு. இயேசு என்றால் என்ன அர்த்தம், இரட்சகர், உலக இரட்சகர்னு அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், உலகை ரட்சிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது, உலகை ரட்சிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவரே. அப்போ இந்த நாமத்துக்கு தான் பிசாசு என்ன செய்கிறான், பயப்படுறான். பிசாசு மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் இந்த நாமத்திற்கு கீழே தான். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு, நாமம்னா என்னது, பெயர், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். இந்த பெயரை சொல்லும்போது நம்ம வெறுமனே பெயரை சொல்லலை, அந்த பெயருக்குரிய நபருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் நாம் வாயில் என்ன செய்கிறோம், அறிக்கிடுறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற பேரில் கவனிங்க, பெயர் சொல்லும்போது அந்த நபரை நம்ம என்ன செய்கிறோம், சித்தரிக்கிறோம். இப்போ நம்ம ஒருத்தர் பேரை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜெகன் அப்படின்றனா ஜெகனை நான் மனசில் என்ன செய்வேன், ஏன்னாப்பா நீங்கள் ஒரு நபருடைய பெயரை சொல்கிறீங்கன்னா அந்த பெயருக்குரிய நபரை உங்கள் சிந்தனையில் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வருமா வராதா, ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படின்னா அந்த நபருக்குரிய கிரியைகள் காரியங்கள் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாத்தான் அப்படின்னா என்ன செய்யுது, ஆமாம் பொய்யா. அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒன்று அப்படியே டக்குன்னு ஒன்று என்ன செய்யும், தோணும். இப்போ சொல்லுங்கள், குரங்கு, அது சொன்னவொடனே என்ன செய்யுது, குரங்கு அப்படின்னோடனே குரங்கு மைண்டில் வருதா இல்லையா, தவளை மைண்டில் வருதா இல்லையா. இப்போ அந்த பெயரை ஏன் நம்ம அறிக்கிடணும்னா, அந்த பெயரை சொல்ல சொல்ல கிறிஸ்து நமக்குள்ளே என்ன செய்வார், பிக்சரே, அதாவது நமக்குள்ளே நினைவில் வந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற மகிமை, அந்த பெயரில் இருக்கிற பெயரை நம்ம உச்சரிக்கும் போதே அவரையே நம்ம என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம். அவரையே நம்ம சிந்தித்து அந்த வார்த்தையை அறிக்கிடுவோம். அந்த வார்த்தையை அறிக்கிடுவதனாலே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னா அவரை நாம் சிந்தனையில் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். அப்போ ஒரு கலெக்டருக்கு பையனா, ஒரு எங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ யாரோ ஒருத்தர் கலெக்டராக இருக்கிறான்னா, கலெக்டர் பேரை சொல்லும்போது எப்படி ஒரு தைரியம் வருதோ, யாரோ ஒருத்தர் அங்கே எங்கேயாவது பிடிச்சிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன செய்யுது, கலெக்டர் யார் தெரியுமா, நான் கலெக்டரோட மாப்பிள்ளை பேசுகிறேன்,
மந்திரி வீட்டில இருந்து பேசுகிறேன், மினிஸ்டர் வீட்டில இருந்து கூப்பிட்றேன் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஏன்னா அதை சொல்லும் போதே அவங்களுக்கு என்னது, ஒரு தைரியம். நம்ம இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை பயன்படுத்தும் போது இந்த அண்ட சராசரங்களை உண்டு பண்ணினவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், ராஜ்யங்களுக்கெல்லாம் மேலானவர், அவருடைய நாமத்தை சொல்லும்போது அவரை குறித்த அறிவோடு நம்ம அதை சொல்லி அறிக்கையிட்டா எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியத்தை இழந்து போக முடியாது. ஆமீன். இதை முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, போன வாரம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அப்படின்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், தேவன் ஒரு இடத்துல இறங்கி வருகிறார் என்றால் அந்த இடத்துல பலி செலுத்தின இரத்தத்தை கொண்டுட்டு உள்ளுக்குள்ளே பரிசுத்தமாய் உள்ளே போனாதான் அந்த திரைச்சிலைக்கு தாண்டி உள்ளே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் அதை ஊற்றி பாவ மன்னிப்புக்கென்று ஜெபம் பண்ணாதான் பாவங்களே என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அதில் பரிசுத்தம் இல்லாமல் யாராவது உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக அல்லது அந்த கிருபாசன தண்டைக்கு யாராவது போயிட்டாங்கன்னா அங்கே என்ன செய்யப்படும், தேவ பிரசன்னத்தினாலே மரணம் கூட என்ன செய்யும், நடக்கும். இப்படி இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாவற்றையும் இருந்த இடத்துல என்ன செய்கிறோம் இல்லையா. அது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதில் நம்ம பழைய உடன்படிக்கையில், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்தை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த குறிப்புகளை நம்ம போக போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 24:5 முதல் 8 வரை. இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகள் ஆகிய காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இரத்தத்தை பலிபீடத்துல போய் ஊற்றி, பலிபீடத்துல ஊற்றுனதுக்கு அப்புறம் அந்த இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல என்ன செய்யறாங்க, தெளிக்கிறாங்க. இரத்தத்தை தெளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி அவங்க அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அப்போ அந்த உடன்படிக்கையின் புஸ்தகம், இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை அவங்க வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு நாங்கள் அப்படியே செய்வோம் என்று அதற்கு என்ன செய்தார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் ஒப்பு கொடுத்த போது அந்த பலி மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்து அவர்கள் மேலே தெளித்து, இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி அவர்கள் மேலே என்ன செய்தார்கள், தெளித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் என்னவே ஆவாங்க, பரிசுத்தமே ஆவார்கள். ஆமீன். ஆமாம், நம்ம மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சா? உங்க மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சா? தெளிக்கப்பட்டுச்சா இல்லையா? விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமீன். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம மேல என்ன செஞ்சிருக்கு, தெளிக்கப்பட்டிருக்கு. அதை நான் புதிய ஏற்பாட்டில் வசனங்கள் வழியாக நான் காமிக்க போறேன். அப்ப தேவன் ஒரு நியமத்தை வச்சிருந்தார் பழைய ஏற்பாட்டில். ரத்தத்தின் வழியாகத்தான் ரட்சிப்பு, மீட்பு, தைரியம் எல்லாமே. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே அந்த மீட்பை, அந்த தைரியத்தை, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமீன். தெரிஞ்சதோ தெரியலையோ, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருடைய வாழ்விலும் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன செய்யிருக்கு, இருக்கு. அல்லேலூயா. தெரியுதே தெரியலையோ, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பொழுதே நமக்குள்ளே தைரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இருக்கு.
ஆனால் எப்போ தெரியுதோ அப்போ அது என்ன செய்யும்? ஆக்டிவேட் ஆகும். இல்லையா? ஆமீன். ஆமாம். உங்களுக்கு இப்போ ஒரு 500 தேவை. ஆனால் உங்கள் பேக்கில் வந்து உங்கள் சிந்தனையில் 100 தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. எவ்வளோதான் இருக்குது? 100 தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவ்வளோதானே. நம்ம அப்போதே பார்க்கும்போது 100 தானே இருந்துச்சு. எப்படி இந்த அப்போ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பீங்க? முடியாது. 100 தான் என்கிட்ட இருக்குது, 500 பொருள் எப்படி வாங்குறது, எப்படி செய்யறது, எப்படி இதை வந்து நம்ம சரி பண்ணுறது, இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ளே போவோம். திடீர்னு பார்க்குறீங்க 100 நோட்டும் இருக்குது, 500 நோட்டும் இருக்குது. இப்போ என்ன செய்வீங்க? அந்த தேவையை என்ன செய்வீங்க? எடுத்து சந்திப்பீங்க. இப்போ கவனிங்க, உங்ககிட்ட பணம் இருக்குன்றது எப்போ தெரியுதோ அப்போ அதையே என்ன செய்வீங்க? செலவு பண்ணுறதுக்கு திட்டமிடுவீங்க. பணம் இல்லைன்னா என்ன செய்வீங்க? சும்மா இருப்போம், வரட்டும், சம்பளம் வரட்டும், அக்கௌண்ட்டில் ஆட் ஆகட்டும், பார்த்துக்கலாம். அதை போல தான் இந்த தைரியம் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்குன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, எவ்வளவு பார்க்குறீங்களோ அவ்வளவா அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், பழைய உடன்படிக்கையில் இரத்தம் தெளிக்கப்படும் போது அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்றாரு. மோசே தவிர யாரும் என் அருகில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இரத்தம் தெளிக்கப்படுகிற வரை அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேங்கிறார். இரத்தம் அவர்களுக்கு தெளிக்கப்பட்டதுக்கு பின்பு தேவன் அவர்களை தன் பிள்ளையாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் நம்மையும் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், நம்மளை அப்படித்தான் அவர் பார்க்காத இருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்ட பொழுது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட பொழுது நம்மோடு ஒரு உடன்படிக்கை என்ன செய்தது? ஏற்பாடானது. இங்கே அந்த உடன்படிக்கையை வாசிக்கிறாங்க. அவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் வாசித்து இப்படி இருந்தா இப்படி எல்லாம் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த உடன்படிக்கையின்படியே நாங்கள் என்ன செய்வோம் என்று அறிக்கையிட்டார்கள். அதற்கு பின்புதான் அவர்கள் பிள்ளைகளாகவே என்ன செய்தாங்க? மாற்றப்பட்டார்கள். புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. அவர் ரத்தத்தை சிந்திட்டு மாம்சத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்துட்டு மாம்சத்தை ரத்தத்தை கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் புஷிங்க, இது என்னுடைய உடன்படிக்கையாக இருக்குது, இந்த ரத்தம் என்னுடைய உடன்படிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட எந்த ஒப்புதலுமே கேட்காம அவர் உடன்படிக்கை செய்து விட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மனிதன்கிட்ட கேட்டு உடன்படிக்கை இது செய்வியா, செஞ்சா இது, செய்யலைன்னா அது, அப்படி ஆப்ஷன் வச்சு அவன் செய்வேன்னு கேட்டதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை நிறைவானது. புதிய உடன்படிக்கையில் உங்களை கேட்டுட்டா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாரு? சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வந்து அவர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, உங்கள் பேரை சொல்லி, நான் வந்து உனக்காக மறிக்க போகிறேன், நான் சிலுவையில் சாக போகிறேன், என் ரத்தத்தினால் நீ விடுதலை ஆயிடுவேன், நீ சுகமாயிருவேன், நீ என்ன சொல்கிற, நான் இதை உனக்கு உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துகிறேன், அப்படி சொன்னாரா? சொல்லுங்கள். நம்மகிட்ட கேட்கவலாம் இல்லை. அவர் ரத்தத்தை சிந்தி விட்டு நமக்கான பரிசுத்தத்தை ஏற்படுத்தி விட்டு நீ விசுவாசிச்சா இது உனக்கு முழுசும் வரும்னு சொல்லி விசுவாசத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நம்ம கையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு மிகப்பெரிய தைரியம் உண்டாயிருக்கு. ஆமீன். ஆமாம். 1 கொரிந்தியர் எடுங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி தான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உடன்படிக்கை என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு முந்தைய நாள் அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது சீஷர்களிடத்தில் அது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்னை எப்போல்லாம் நினைவு கூறுவீங்களோ அப்போல்லாம் என்ன செய்யுங்க? இதை செய்யுங்க. இப்போ கவனிங்க, பழைய உடன்படிக்கையில் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணணுன்னாலும், அவர்கிட்ட போய் நம்ம ஒன்றை கேட்கணுன்னாலும், அவரை குறித்து சிந்தனைக்கு கொண்டு வரணுன்னாலும், அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னாலும்
போய் பலி செலுத்தி பலி இரத்தத்தை தெளிக்கப்பட்டு உடன்படிக்கைக்கு நான் பாத்திரனா இருப்பேன்னு ஒப்பு கொடுக்கப்பட்டு எல்லாம் செயல்படுத்தி முடித்து அவர் சுத்தமாக அதை பார்க்கும்போது மட்டும்தான் அவர்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். புதிய உடன்படிக்கையில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் நமக்காக சிந்திட்டு மாம்சத்தை முழுவதும் பிற்க ஒப்பு கொடுத்துட்டு இப்போ என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்கிறார். ஏன் அதை நினைவு கூறணும்னா, அவரை நினைவு கூறும் பொழுது அவரை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது அந்த இரத்தத்தில் இருக்கிற நன்மை நமக்கு என்ன செய்யுது? உண்டாகுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முன்னாடி வந்து நின்றுட்டு இரத்தத்தை தெளிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அன்னைக்கு வந்து பலி செலுத்தப்பட்டு இரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்றி மக்கள் மேலே என்ன செய்தாங்க? இரத்தத்தை தெளித்தாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி பலிபீடத்தில், அதாவது பிதாவினுடைய இடத்துல போய் இரத்தத்தை என்ன செய்திருக்காரு? நமக்காக கொடுத்து இப்பொழுது நம்மளை முழுவதுமாக பரிசுத்தமாக்கி விட்டார். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, உடன்படிக்கையை வாசிக்கப்பட்டு நான் அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். இங்கே எந்த காரியமும் செய்யாமல் அவராகவே சொல்றாரு, இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ண போகிறேன், இது உடன்படிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா கேள்வியெலாம் கேட்காம இது என்னோட உடன்படிக்கைன்னு என்ன செய்தார்? கொடுத்தார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது வரைக்கும் புரியுதுன்றவங்க ஆமீன் சொல்லுங்கள். புரியலன்றவங்க ஆமீன் சொல்லுங்கள். புரியுதா? சரி, இன்னும் நான் விஷயத்துக்கு வரல. இதை புரிஞ்சாதான் நான் சொல்ல போகிறது புரியும். அல்லேலூயா. அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் நம்ம அவருக்கு பிள்ளையானோம்? எந்த தகுதியின் அடிப்படையில்? நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அவர் நம்மளை பிள்ளையாக தெரிந்தெடுத்துட்டு என்னை நினைவு கூறுன்னு சொன்னார். என்னை விசுவாசி, இந்த இரத்தத்தை நீ விசுவாசி. ஆமீன். 1 பேதுருல ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு. அங்கே பேதுரு வந்து ஆக்சுவலாக அவர் வந்து எழுதுறாரு, நிருபத்தை எழுதுறாரு. நிருபத்தை எழுதும்போது அவர் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு எழுதுறாரு. நான் யாருக்கு எழுதுறேன், இந்த நிருபத்தை நான் யாருக்கு எழுதுறேன்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இப்ப சொல்லுங்க, இதுல பின்னாடி பகுதியில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட யார்களுக்கு? தகுதியே இல்லாத ஆளுகளுக்கு நான் எழுதுகிறேன்னு இப்போ இங்கே பேதுரு ஒரு டைட்டில் கொடுத்து எழுதுறார். இப்போ கவனிங்க, என்னை கவனிங்க. இங்கே பழைய உடன்படிக்கையில் வாசித்தோம் இல்லையா? யாத்திராகமத்தில் மோசே சொன்ன இடத்துல எல்லாரும் வந்து நின்னாங்க. பலி மிருகம் அங்கே கொண்டு போகப்பட்டு பலி செலுத்தப்பட்டது. பாதி இரத்தத்தை எடுத்து பலி பீடத்தை சுற்றில ஊற்றிட்டு மீதி ரத்தத்தை கொண்டு வந்து மக்கள் மேலே அவர் என்ன செஞ்சார்? தெளிக்கிறதுக்கு முன்னாடி உடன்படிக்கை வாசிக்கப்பட்டது, புத்தகம் வாசிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்டதுக்கப்புறம் ரத்தத்தை எடுத்து இவர்கள் மேலே என்ன செஞ்சார்? தெளித்தார். தெளிச்சுட்டு இது கர்த்தரால் உண்டான உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த வசனத்தில் பேதுரு எழுதும்போது கொஞ்சம் கிளியராக எழுதுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. வந்து நின்னவங்களையெல்லாம் தெளிக்கலையா, தெரிந்தெடுக்கப்பட்டு அவங்க மேலே என்ன செஞ்சார்? தெளிச்சிருக்கிறார். அவங்க யாரு? எந்த அடிப்படையில் தெரிந்தெடுக்கப்பட்டாங்க? அவர்கள் பரதேசின்னு அங்கே போட்டிருக்கு பின்னாடி. அதை வச்சு பார்க்கும்போது எந்த தகுதியும் இல்லாதவர்களா, தகுதியற்றவர்களா, புறம்பாக்கப்பட்டவர்களா இருந்தவங்களை தெரிஞ்செடுச்சுட்டு வந்து அவர்கள் மேலே என்ன செஞ்சிருக்காரு? ரத்தத்தை தெளித்து அந்த இரத்தத்தினால் உடன்படிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். லேலூயா, லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத நம்மளை தெரிந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை தெளித்து உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதனாலே நமக்கு மிகப்பெரிய தைரியம் இருக்குது. நம்ம யாரு? நான் இங்கே இப்போ தான் விஷயத்துக்கு வர்றேன், இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே வர்றேன். நாமளா தகுதி அடைஞ்சதுனால இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்தெடுத்து ரத்தத்தை தெளித்து நம்மளை பிள்ளையாக்கலை. அவரா நம்மளை தெரிந்தெடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தெளித்து நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை பிள்ளையா மாற்றிருக்கிறார். ஆமீன். அப்படி பிள்ளையா மாற்றுறதுக்கு எந்த தகுதியுமே நம்மகிட்ட இல்லை. அவரே அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, தகுதிப்படுத்தியிருக்கிறார். தகுதிப்படுத்தி என்னவா ஆக்கிட்டார்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிதாவானவருக்கு பிள்ளையா மாத்திட்டார். ஆமீன். அல்லேலூயா. புரியுதா? நம்ம யாராகிட்டோம்? பிதாவானவருக்கு பிள்ளையாயிட்டோம். எப்படி ஆனோம்? நம்ம வார வாரம் சர்ச்சுக்கு வர்றதுனால ஆயிட்டோம். கரெக்டாக காணிக்கைலாம் கொடுக்கறதுனால, தசமாவெலாம் கொடுக்கறதுனால. அப்படியா? அதெல்லாம் நம்ம செலுத்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம அன்பில் கொடுக்குறோம். அன்பில் தான் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சோம்னா அதில் ஒரு பிரயோஜனமும், நீங்கள் எத்தனை கோடியை கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் கர்த்தருக்காக நான் செஞ்சால் தான் அந்த ஊழியமே நடக்கும். அப்படி இல்லை. நம்மளை தெரிஞ்செடுத்ததுனால நம்ம எண்ணிக்கைக்கு அடங்காமல் நம்ம அவருக்கு என்ன செய்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்வார், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்கிறதுனால நம்மளை அவர் ஆசீர்வதிக்கலை, அவர் நம்மளை ஆசீர்வதிச்சதுனால நம்ம செய்கிறோம். இந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாம் பிள்ளைகள் ஆனமே, அதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? ஒரு தகுதி இல்லை. அவர் தகுதி அற்றவர்களாய் நியமித்த அந்த இடத்துல தான் நம்ம இருந்தோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் தான் அவர்கள் அவருடைய உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும்னு ஒரு சட்டம் இருந்தது. அதையெல்லாம் கிறிஸ்து உடைச்சு அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி மாம்சத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினால நம்மளை தெரிந்தெடுத்து நம்ம மேலே ரத்தத்தை என்ன செஞ்சிருக்காரு, தெளித்து அவருடைய பிள்ளையா நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி விட்டார். அல்லேலூயா. 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 அப்போ இந்த பூமியில் உங்களுக்கு முன்னாடி வர்ற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? நான் யாரு? சாதாரணமாக நான் பிள்ளையாக்கப்படலை, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு இந்த நினைவுகளால் நீங்கள் நிறைஞ்சிருக்கும் போது தான் ஆக்டிவேட்லேயே இருக்கும் தைரியம். எந்த சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு சின்ன பதட்டம் கூட என்ன செய்யாது, சின்ன பதட்டம் கூட வராது. நல்லா கவனிங்க. பதட்டம் அதிகரிக்கும் போது எதனா நம்ம மாறும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பதட்டம் அதிகரித்தா என்னவா மாறும்? முதல்ல பதட்டம் தான் வரும். ஐயோ என்ன பண்ணுறது என்ன தெரியல, ஐயோ அப்படி 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 ஒரு பதறம். இந்த பதட்டம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். பதட்டம் அதிகரிக்கும் போது என்னவாகும்? பயமாகும். பயம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? திகில் ஆகும். கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன உண்டாகும்? பதட்டம். பதட்டம் அதிகரிக்க விட்ட உடனே என்ன ஆயிரும்? பயமாக மாறிடும். பயம் வந்தவொடனே அவிசுவாசம் வந்துடும், எல்லாம் உள்ளே வந்துடும், குழப்பம் வந்துடும், மாற்றி மாற்றி பேசுவாங்க, அவங்க வாழ்க்கையை பற்றியே தப்பு தப்பாக என்ன செய்வாங்க, அறிக்கிடுவாங்க. எல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன வந்துடும்? திகில் வந்துடும். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? விசுவாசிக்கிறவன் பதறன்னு என்ன அர்த்தம்? பதட்டம் வராது, பயம் வராது, திகில் வராது. ஏன் திகில் வராது தெரியுமா? இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தருக்கு முந்தின நாள் இரவிலே அவர் வியாகுலப்படவும் திகிலடையவும் தொடங்கினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பதட்டம் அடைஞ்சாரு. 2 முறை வந்து என் கூட ஜெபம் பண்ணுங்க கூப்பிட்றாரு. அது பதட்டத்தில் கூப்பிட்றாரு. பதட்டம் அதிகரித்து பயமானது. பயமானவொடனே இவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் நீங்கள் குடுமானால் நீங்கட்டுன்றாரு. பயம் அதிகரித்த போது அவருக்குள்ள என்ன வந்தது? திகில் வந்தது. அந்த திகில் நேரத்தில் தேவதூதனை தேவன் அனுப்பி அவர் என்ன செய்தாராம்? பலப்படுத்தினார். அப்போ நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய பதட்டத்தை, பயத்தை, திகிலை அவர் சுமந்துட்டார். அவர் சுமந்து தான் ரத்தத்தையே சிந்தினார்.
அப்படின்னா நமக்குள்ள பயம் வர வேண்டிய அவசியம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சத்தியம் அறியாததினாலே, இந்த சத்தியத்தின் அறிவு இல்லாததினாலே சூழ்நிலையை பார்க்கும்போது மற்ற மனிதர்களைப் போல யுக்தியாக யோசிக்க ஆரம்பித்து பதட்டம் அடைந்து, பயமடைந்து, திகிலடைந்து, கடைசியாக கர்த்தர் என்னையை இப்படித்தான் நடத்துகிறாரு, அவர் என்னையை இப்படி தான் நடத்துகிறாரு, நான் அந்த வழியில் என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு கடைசியாக யார் மேலே பழி போட்டுருவாங்க? எனக்கு மட்டும்தான் கர்த்தர் இப்படி செய்கிறார். சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன், கர்த்தர் இப்படித்தான் நடக்கணும்னு அனுமதிச்சிட்டாரு, அதனால நான் என்ன செய்கிறேன், அப்படி நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்படி அவர் எதையும் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவன் தெரியலையா? எடுங்க யாக்கோபு. இப்போ நீங்கள் பேதுருவில் இருக்கீங்களே, அப்படியே 2 பேப்பர் முன்னாடி திருப்புங்க, ஒரு 2 பேப்பர் முன்னாடி திருப்புங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின 13 வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரி, இப்போ நீ கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? அவர் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் சோதிக்கிறவர், ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதிக்கவே மாட்டார். ஆனால் இதே பைபிள் தான் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்றது. அதை புரியனுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும். அல்லேலூயா. அவர் சோதிக்கிறவர். இது நமக்கு புது உடன்படிக்கையில் பூரணமாக்கப்பட்ட பின்பு எழுதப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. பூரணமாக்கப்பட்ட பின்பு எழுதப்பட்ட. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவரை வந்து சிலுவையில் வந்து ரத்தம் சிந்த வச்சு அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது, முதல்ல கேள்விப்படும் போது எப்படி இருந்துச்சு? ஆனால் இப்போ கேள்விப்படும் போது எப்படி இருக்கு? அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டார்ல, அவர் தான் உயிர் தெழுந்துட்டார்ல, அவர் தான் இப்போ என் கூட இருக்கிறார்ல, இந்த மனதை என்ன செய்யுது, வருது. ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்ட நிமித்தம் எனக்கு கிடைச்ச நன்மையை நினைக்கும் போது எனக்கு அழுக வருது, அவர் அடிக்கப்பட்டதை குறித்து. ஆனால் அவர் மறிச்சிட்டாருன்ற எண்ணம் நமக்கு இல்லையே. என்ன தான் இருக்கு? அவர் உயிர் தெழுந்துட்டார், மறிச்சார். ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ மறிச்சப்ப பேதுருவும் யோவான் அங்கே இருந்தாங்கல்ல, அவங்க மனநலம் எப்படி இருந்தோம்? அப்போ அவங்க பேசின வார்த்தையெல்லாம் எப்படி இருந்தோம்? நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே, அப்பா நீரே போறீங்களா, நானும் உங்களோட வர்றேன். அவர் கூப்பிடும் போதே மனுஷனை பிடிக்கிறவங்களை ஆக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? ஏன்னா அவர் செத்துட்டாரு, உயிரோட எழுந்திருக்கலைங்கும் போது அவங்களோட எண்ணம் அந்த சூழ்நிலையில் அவங்க பேசின வார்த்தையெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்கும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுகிற பேச்சு அப்போஸ்தலரில் பேதுரு பேசுவார் பாருங்க, அப்பப்பா படிப்பறிவு இல்லாதவன் இவனா இப்படி பேசுகிறான்னு அரசாங்கம் பயந்து போகத்தக்கதான அளவில் அவன் பேசினான். நீங்கள் அல்லவா அவரை குத்தினீர்கள், கொலை செய்தீர்கள். ஏன் அவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்ற நினைவு அவருக்கு இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு போனார், நான் எப்போ அவங்க கூடவே இருப்பேன்ட்டு போயிருக்கிறார். அதே பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சு போனப்போ தைரியம் இல்லை, உயிர் தெழுந்தப்போ வந்த தைரியம் மிக பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் அப்போ பேசுகிறது உண்மையா, இப்போ பேசுகிறது உண்மையா? அது அந்த சூழ்நிலையை பொறுத்தது. ஆமேன். அதனால் அதை பிரித்து பார்க்க தெரியாமல் மொத்தமாக எடுத்திங்கன்னா பைபிளை தப்பாக புரிஞ்சுக்குவீங்க. தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எதுவோ அப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். அதனால தான் நம்மளை பற்றி சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள், மறுரூபமாங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம மனதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக சிந்தி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை தெரிந்தெடுத்து நம்ம மேலே தெளித்து நம்மளை பிள்ளையாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ உங்கள் சூழ்நிலையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினால என்ன தைரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன தைரியம்னா, நான் அவருடைய பிள்ளை.
ஆமீன். அல்லேலூயா. ஆமாம், நான் தேவனுடைய பிள்ளைன்றவங்க ஆமீன் சொல்லுங்க. நான் செல்ல பிள்ளைன்றவங்க யாரு? ஆமீன். கர்த்தருக்கு தேவனுக்கு செல்ல பிள்ளை நான் தான். ஓ, நான் தான்றேன், நான் தான். இந்த உரிமையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த இடத்த யாருக்கு என்ன செய்யக்கூடாது? நான் ஏசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே பிதாவானவருக்கு யாரா இருக்கேன்? அப்போ ஏசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கிற தைரியம் மிக பெருசு. எபேசியர் 4:16 வாசிங்க. எபேசியர் 4:16. நாம் இனி குழந்தைகளாயிராமல், எபேசியர் இல்ல எபிரேயர். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே என்ன செய்யப்படுவோம்? சேரக்கடவோம். ஏன் அப்படின்னா 15ஆம் வசனத்தை சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அல்லேலூயா. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அடிக்கப்பட்ட நிலைமை நமக்காக அவர் பரிதபிக்காத பிரதான ஆசாரியன் கிடையாது. நமக்காக என்ன செய்கிறாராம்? ஏன்னா நம்மளை போலவே அவர் பூமியில வாழ்ந்து நமக்கான எல்லா பாவத்தையும் சாபத்தையும் பயங்களையும் மரண பயத்தையும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே ஆதலால் நாம இரக்கத்தை பெறதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. ஆதலால் நாம ஏற்ற சமயத்துல சகாயம் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியா இருக்கிறோம். நம்ம சூழ்நிலையில என்ன சகாயம் தேவையோ, என்ன உதவி தேவையோ, என்ன நமக்கு நடக்கணுமோ அதை பிதா செய்வதற்கு நாம் யாரா இருக்கிறோம்? சொல்லுங்க, தகுதியா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளானைக்கு நாளை கழிச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதான் கடைசி டேட் அப்படின்னா யார் பதட்டத்தோடு இருப்பா? யார் பதட்டத்தோடு இருப்பா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நடக்குது? கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன நடக்குது? நாளைக்கு ஒரு தேவை வருதுன்னா யார் பயந்துட்டு இருக்கா? நம்ம இந்த வசனம் சொல்லுது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை அடையவும். தைரியமா இருங்க. அவர் அப்படி செய்வதற்கு நம்ம யாரா இருக்கிறோம்? தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம். நமக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டானதை அவர் என்ன செய்வார்? இந்த அறிவு யாருக்கு இருக்கோ அவர்கள் பதட்டப்பட மாட்டாங்க, குழப்பம் அடைய மாட்டாங்க, எதிர்பார்த்தது நடக்கலைன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க? சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்காத வழியில் எதிர்பார்த்திராதவைகள் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். அப்போ கூட தேவனை மகிமைப்படுத்திட்டு எங்கிட்ட எந்த தகுதியுமே இல்லை, கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு கேஷுவலாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் இருக்க போகிறீங்க? ஆமேன். அப்படி இல்லை, யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன செய்யும்? சேரக்கடவோம். அவர் நமக்கு கிருபாசன தண்டையில் சேருகிற அந்த தைரியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்துவினால இவ்வளோ நன்மை நடந்திருக்குன்றத நம்ம நினைவில் எவ்வளவு நிறைஞ்சிருக்கோ அவ்வளவா நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்வோம்?
தைரியம் அடைவோம். சிங்கத்தை போல் அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? நிற்போம். உங்களை அறியாமலே உள்ளேருந்து எழும்பி வரும் சிங்கத்தை போல தைரியம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தைரியத்தை கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி ஸ்தோத்திரம் முடிக்க போகிறேன். நம்ம இது வரைக்கும் 2 பார்த்துருக்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் தைரியம், ரெண்டாவது அவருடைய நாமத்தை முதல்ல நாமம், ரெண்டாவது இரத்தம். மூன்றாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதினாலே? கொஞ்சம் வாசிங்க. அதனாலேன்னு போட்டிருக்கல, எதினாலே? எதினாலேன்னா என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற வார்த்தையை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி இருக்கிற வார்த்தையெல்லாம் பார்க்கணும். ஒரு 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. 3வது பாயிண்ட் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. வாக்கு தத்தத்தினால் தைரியம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம நாட்டை ஆளுகை செய்கிறவங்க கொடுக்குற வாக்குறுதி மாதிரிலாம் அவர் கொடுக்கல. நம்மளை ஆளுகை செய்கிறவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிகள் எல்லாம் காலங்கள் அழிந்தாலும் வாக்கு தத்தங்கள் என்ன செய்வதில்லை? அழிவதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றாம இந்த பூமியிலிருந்து நீங்கள் போவதும் அதுதான் அவர் சித்தம். உண்மையாகவே வாக்கு தத்தத்தை ஒன்று கொடுத்துருந்தானா அதை உங்களுக்கு நிறைவேற்றாமல் உங்கள் ஜீவனை எடுப்பதற்கு அவருக்கு பிரியம் இல்லை. வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து நீங்கள் வாழ்கிறத பார்க்கறதுக்கு தான் அவருக்கு ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையான தாய் தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைங்க அவங்க எல்லாத்தையும் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு அவன் எப்படி அதை வச்சு வாழ்கிறாங்க, அப்படி வாழ்கிறத பார்க்க அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். நம்ம அப்பா அப்படி தான், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வாழ்கிறத பார்க்க அவருக்கு ஆசை. வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே ஜீவனை எடுக்கணும் அல்லது எடுத்துகிட்டு போன அவருக்கு அரசியல். இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக சொல்கிறேன், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறாமல் அவர் வரப்போவது இல்லை. நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் அது ரெடியாக இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்போ எதை எதிர்பார்க்கணும்னா அவர் வருகை எதிர்பார்க்கறது முன்னாடி அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அவைகள் நிறைவேறிவிட்டால் அவர் வருகை நிச்சயமாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த யூதர்கள் வந்து இப்படி நம்புகிறாங்க. யூதர் ரபிமார்கள் இப்படி நம்புகிறாங்க. எப்படின்னா, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இந்த பூமியில் கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். அப்படி ஒருவேளை நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா எனக்காக ஒரு உலகத்தை உண்டாக்கி அங்கே என்னை கொண்டு போய் உட்கார வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்வார் அப்படின்னு நம்புகிறாங்க. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தின் மேலே அவர்களுக்கு என்ன இருக்குது? அதனால தாங்க எல்லா ஜனங்களோட அவங்க உயர்த்தப்பட்டு இருக்காங்க. வாக்குத்தத்தத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கிற தைரியம். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை பார்த்து இன்னைக்கு சவால் விடுறாங்க. யூத தேசம் எவ்வளவுதான் இருக்குது தெரியுமா? பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியோட எல்லை எவ்வளவோ அவ்வளோதான். ரொம்ப குட்டி தேசம். ஆனால் யாருமே கை வைக்கிறதுக்கு பயப்படுகிற தேசம். ஏன் தெரியுமா? அவ்வளவு வாக்குத்தத்தத்தின் மேலே அவர்களுக்கு என்ன இருக்குன்னா தைரியம் இருக்கு. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யூத பிரதமர் அவருடைய அவர் பேசும்போதெல்லாம் இதை மென்ஷன் பண்ணுவார். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், உலகத்தை கலக்கின மிகப்பெரிய ராஜாக்களுடைய சந்ததியார்கள். எங்களுக்காக எங்கள் தேவன் சேனைகளை அனுப்புவார். இஸ்ரவேலுக்குள்ளே காற்று முதற்கொண்டு எங்களுக்கு வேலை செய்யும். எப்படி? இஸ்ரவேலில் இருக்கிற காற்று கூட எங்களுக்கு வேலை செய்யும். அந்த காற்றை தாண்டி ஒருவர் உள்ளே வர முடியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. எதை அடிப்படையில் தெரியுமா? அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசிச்சு.
அல்லேலூயா. நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அவங்க புது உடன்படிக்கைக்குள்ளே இன்னும் வரவே இல்லை, ரத்தத்துக்குள்ளேயே இன்னும் வரல. வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி சொன்னவர் இப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரேன்னு கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது வார்த்தை விட்டுட்டோம்னு வைங்க, நீ 80% மேலே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்ட்டிங்கன்னா 90 வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கி தராமல் உங்களுக்கு தூக்கம் வராது, தூங்க விட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமேன். உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நினைவில் இருக்கா? டைரியில் எழுதி வச்சுருக்கீங்களா? அவர்கிட்ட போய் நினைவுபடுத்துறீங்களா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, எப்பயாவது நிறைவேற்றுவார். அவருக்கு ஆசை இருந்தால் நிறைவேற்றுவார், சொல்லிட்டாரு. அது நம்ம ஊர் அரசியல்வாதிகள், நம்ம ஊர் அரசியல்வாதிகள் தான் அப்படி. அவர் அப்படி கர்த்தருக்கு சித்தமானா அது கொடுப்பாரு. கவனிங்க, நம்ம தைரியம் அடையணும் வாக்குத்தத்தங்களை குறித்து. ஆமென். ஆமாம், ஏசாயா 41 அதிகாரம் சில வாக்குத்தத்தங்களையும் அதோடு நம்மை தைரியப்படுத்தின வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை முதல்ல வாசிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். ஆமென். 4 விதமான ஆசீர்வாதத்தை இதில் சொல்றார். நீ பயப்படாதேன்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னோட தேவன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு ஸ்டெப்பு கூட பின்னடைவு இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு ஸ்டெப்பு கூட பின்னடைய முடியாது. ஏன்னா அவர் கரம் என்னை தாங்குகிறது, அவர் கரம் என்னை பின்னாடி விடாது, முன்னாடி தான் தள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனம்னா நமக்கு மனப்பாட வசனம் தான், வீட்டிலலாம் ஒட்டிலாம் வச்சுருப்போம். அதை கொஞ்சம் தியானித்தா அது நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டாக்குற தைரியம் எப்படியோ அதை போல் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நினைக்கும் போது தைரியமாக இருக்கணும். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன்ட்டார். அப்படின்னா ஒரு சாத்தான் வந்து உங்களை மிரட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சூழ்நிலை வந்து உங்களை மிரட்டுதுன்னா நீங்கள் மிரண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. மிரள்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் யாரு? ஆமீன். தேவன் சொல்றாரு, நான் உன்னை வச்சே எல்லாத்தையும் உடைப்பேன், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். அந்த எந்திரம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரியுமா? வாக்குத்தத்தம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? பல 100 ஆண்டுகள் ஆச்சு. உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரங்களாக்குவேன். நீ மலைகளை என்ன செய்வேன்? உடச்சு நொறுக்குவேன், பதறுகளை. அப்படி இன்னைக்கு இப்போதான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் அந்த எந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜேசிபி, மலையை தோன்ற அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் போரடிக்கிற கருவி. போரடிக்கிற கருவினா, போரடிக்கிறதுனா என்ன? நெல்லை அறுத்து அதை என்ன செய்வாங்க? அப்போல்லாம் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? அதை அடித்து அதிலிருந்து தானியத்தை தனியாக பிரிச்சுட்டு பதறையெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. இந்த இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ 10 வருஷம்தான் ஆச்சு. இப்போ ஆளுகளே தேவையில்லை, மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இவன் ஓட்டுறான் வண்டியை, தடன்னு அறுவடை நிலத்துக்குள்ள அது போகுது. அதுவே என்ன செய்யுது? போரடித்து தானியத்தை தனியாகவும் வக்கீலை தனியாகவும் கொண்டு வந்துடுது. எத்தனை பேர் அந்த வண்டியை பார்த்துருக்கீங்க? அதுவே என்ன செஞ்சிடும்? அறுத்து அதுவே தானியத்தை தனியாக பிரித்து கொடுத்துரும். தேவன் வாக்கு தத்தமாக கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒன்றை மாற்றுவேன்னு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்போ தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் ஆயுதமாகவே. அப்படின்னா அல்லேலூயா, கண்ணில் பார்த்துட்டோம்ல இப்படி ஒரு ஆயுதம் இருக்குது. அன்னைக்கு அவர் எழுதும்போது அப்படி ஒன்று இருக்கா, அப்படியெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியுது, கண்ணு முன்னாடி இருக்குது போரடிக்கிற ஆயுதம். அந்த வண்டி
அது போகுது, அது வாட்டுக்கு. ஒருத்தன் தான் டிரைவர். எத்தனை ஏக்கர்னாலும் அழகாக அவன் என்ன செய்வான், அடித்து கிளப்பிடுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சிருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அப்படின்னா கவனிங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பொய்யல்ல என்பதை நிரூபிக்கும்படி எவ்வளவோ விஷயங்கள். அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே நம்ம என்ன செய்யணும், விசுவாசம். சரி, இப்போ வாக்குத்தத்தம் தெரிஞ்சால் தான் என்னவா இருக்க முடியும், விசுவாசமாகவே இருக்க முடியும். அல்லேலூயா, அதுக்கு தான் என்னது, ஆமீன் சொல்லுங்கள், யூடியூப்பில் இருக்குது. நமக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிரித்து என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். அதை அடிக்கடி எடுத்து வாசித்து தியானித்து அதை என்ன செய்யுங்க, அறிக்கை எடுங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ஒரு 3-4 வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்ப சொல்லுங்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்காரா இல்லையா? இப்ப தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார்னா நம்மளை எதிர்க்கிறவன் யாரும், நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை எழும்பினாலும் அவருடைய செயல்கள் கிரியைகள் நம்மிடத்துல தோற்று போகுமே தவிர நாம தான் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா, நாம தோல்வி அடைந்து போவது இல்லை. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாசித்தோம். ஏசாயா 41, பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் அதுக்கு முன்னாடி அந்த 41 எடுத்துக்கோங்க. ஏசாயா 41 இன்னொரு வசனத்தை வாசிக்க விட்டுட்டோம், வாசிக்கலாம். அதுவும் ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 41:14 வாசிங்க. யாக்கோப் என்னும் பூச்சியே, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். இதுக்கு அடுத்த வசனம் தான் நான் சொன்ன வசனம். வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பிடுவாய். ஆமா, தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பதறடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். யாருக்கு சொல்லப்பட்டது? எனக்கு சொல்லப்பட்டது என்று யாரெல்லாம் இதை சுதந்திரிக்கிறீங்களோ, அல்லேலூயா. ஆமாம், களத்தில் இறங்கி அறுவடையில் அறுக்க போகும்போது பாம்பு இருக்குமோ, பூச்சி இருக்குமோ, தேள் இருக்குமோ, பூரா இருக்குமோ, விஷப்பூச்சிகள் என்னைய இது பண்ணிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம். மேலே ஏறி உட்காந்து ஒரு அழுத்தினா போதும். எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றி தள்ளிட்டு நமக்கு தேவையானதை கொண்டு வந்து அது கொடுத்துரும். அப்படிப்பட்ட எந்திரம் உள்ளவங்கள அவங்கள மாற்றுவேன்னு சொன்னால் நம்ம தான் அந்த எந்திரம்னா ஓடிக்கிட்டே இருப்போம். முன்னாடி வர்ற பாம்பானாலும் தேளானாலும் எதுவானாலும் மிதித்து போட்டுட்டு போயிட்டு இருப்போம். அதனால தான் சொல்கிறார், மலைகளை நீ என்ன செய்வ, மிதித்து போடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ மகத்துவமான வாக்குத்தத்தங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்காக கொடுக்கப்பட்டவைகள் இவைகள் ஒன்றும் நம்மிடத்தில் நிறைவேறாமல் போகுவது இல்லை. இதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாக நம்மளை இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால தகுதிப்படுத்தி விட்டார். ஆமென். ஆமாம், சங்கீதம் 27:1 வாசிங்க. சங்கீதத்தில் ஒரு 3 வசனம் தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாவீது தேவனை குறித்து அறிஞ்சிருக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு அவரை நம்பி இருக்கிறார் பாருங்களேன். அந்த பாடலுடைய வரிகளை பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்பும், யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனான இருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு அஞ்சு. என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்கு வெளிச்சமாகவும் ரட்சிப்பாகவும் இருக்கும்போது
நான் யாருக்கு பயப்படணும்? அவர் கேள்வி கேட்கிறார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனா இருக்கிறார். என் ஜீவனை ஒருத்தனாலும் தொட முடியாது. அவர் என் ஜீவனை பலப்படுத்துறவர். அவர் என்னுடைய ஜீவனுக்கு பலனா இருக்கும்போது நான் யாருக்கு அஞ்சுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அவர் அப்படி சொல்லிட்டு பின்னாடி பாடுறாரு, என் சத்துருக்களை என் மாம்சத்தை பிச்சு திங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால என் தலையில் இருக்கிற முடியை கூட என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஏன்னா என் தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். இந்த அளவுக்கு அவர் வாக்குத்தத்தத்தின் மேலே, தேவன் கூட இருக்கிறேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே என்ன இருந்தது? விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தைரியம் அடையிறதுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களுக்கு, உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கிறிஸ்து நமக்கு சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறார். அதை எடுத்து, அதை வாசித்து, அதை அறிக்கையிட்டு, அதை விசுவாசித்து அதில் பலன் அடையும் போது தாவீது மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு விரோதமாக எழும்பவன் யார்? என் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? யாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. சங்கீதம் 56:4 வாசிங்க. சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இப்ப பாருங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை நான் புகழ்றேன். ஏன் அப்படின்னா தேவன் சொன்னதுனால. கவனிங்க, தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழ்வேன்னு என்ன அர்த்தம்னா, மனிதன் சொல்ற மாதிரியாக தேவன் என்ன செய்ய மாட்டாரு. ஆமாம், இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு நான் அப்படியா சொன்னேன், நான் அப்படி சொல்லலையே, நான் இப்படி சொன்னேன்னு என்ன செய்வாங்க? சொன்னதையே மாற்றுவாங்க. ஆனால் தேவன் சொன்னதுனால அந்த வார்த்தையை நான் புகழ்வேன். அது எப்படி இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சது எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? நான் உன்னோடு இருக்கிறேன். ஐ எம் வித் யூ, ஐ எம் ஸ்டாண்டிங் வித் யூ. நான் உன்னோடு நிற்கிறேன், நான் இருக்கிறேன், கவலைப்படாத. அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க சொன்ன வார்த்தையை தான் தேவனும் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே தான் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உங்களோட இருக்கிறேன். இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். ஆனால் இது தேவன் சொன்னதுனால அந்த வார்த்தையை நான் புகழ்வேன். மனிதன் அந்த வார்த்தையை சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும். ஆமென். ஆமாம், ஒரு வசனத்தில் இவ்வளோ விளக்கத்தை தாவீது வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்றாரு. வாசிங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. ஆமா, இது எப்போ தெரியுமா பாடுறாரு? இது பாடுற சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியா அந்த நேரத்திலேயா பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. நீங்க மேலே பிராக்கெட்ல இருக்கிறத வாசிங்களேன். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் 7 ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடினது. எப்ப பாடுறாருங்க? பெலிஸ்தியர்கள் தாவீதை காத்தூர்ல என்ன செஞ்சிருக்காங்க? பிடிச்சு வச்சிருக்காங்க. பிடிச்சு வச்சிருக்கும்போது அவங்க முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காரு, மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஏங்க நீங்க சொல்லுவீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலையில எப்படிங்க பாட முடியும்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? என்ன வேணா முயற்சி பண்ணி பாரு, என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாருங்க. வாக்கு தத்தத்தின் மேல அவ்வளவு தைரியம். அல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, எந்த இடத்துல உட்காந்துட்டு சொல்றாரு? சுற்றிலும் ஓநாய்கள் நரிகள் எப்போ காலி பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே உட்காந்துட்டு சொல்றார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழ்வேன். அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார், நீ கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், மாம்சமானவன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் 1வது வசனத்தை வாசிங்களேன். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். என்னவாமா? மனுஷன் என்னை என்ன சூழ்நிலையில் ஒரு உட்காந்துருக்காருங்க? நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை
ஒடுக்குகிறான். ஏன் முன்னாடி உக்காந்துருக்கான், எப்படி எப்போ சாப்பிடலான்னு. அப்போ இவர் அமைதியாக சூட்சமாக அவங்கக்கிட்ட வந்து அப்படியே சாதுவாக பேசி தப்பிக்கல. தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே, வார்த்தையின் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே அவ்வளவு விசுவாசம் வச்சு சொல்றாரு, மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இதே சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. சரி. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யார் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காரு? பெலிஸ்தர்களுக்கு முன்னாடி. இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு? அவருடைய வார்த்தையின் மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே அவருக்கு இருந்த விசுவாசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. சிலுவையில் அறையும்னு ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பரபாசை விடுதலை செய்யுங்க, இவனை இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏரோது கேட்குறாரு, நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவான்னு கேட்குறாரு. நீர் சொல்லுகிறபடி தான் சொல்கிறாரு. நான் ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா, தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன்னு, எனக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பரத்திலிருந்து பிதாவானவர் உனக்கு சொல்லலைன்னா, உனக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கலைன்னா என் தலையில் இருக்கிற ஒன்று செய்ய முடியாங்கிறார். எங்கே? சிலுவையில் அறைய போகிற அன்னைக்கு ராஜா கிட்ட சொல்றாரு, அவர் அனுமதிச்சாதான் என்னைய நீ தொடவே முடியும். அல்லேலூயா. எவ்வளோ தைரியம்! ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு அந்த தைரியம், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார்னு நம்பினார். அதனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், நீர் கைவிடுவீர்ன்றது தெரியலையே. அவ்வளோ விசுவாசமாக அந்த முந்தின நாளில் பேசுகிறார். காலையில் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி பேசுகிறார். அவர் அனுமதிக்காம நீ என்ன ஒன்றும், அவர் மேலே இருந்த விசுவாசத்தில் தைரியமாக என்ன செய்கிறாங்க? வேதத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நாமத்தினாலும் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மையான வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கு சொந்தமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்ம பிள்ளையான போதே வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்துக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? சொந்தக்காரங்களாயிட்டோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அதாவது வேதத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால அத்தனை வாக்குத்தத்தமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? சொந்தமாச்சு இல்லையா? ஆமாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். ஆமா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருப்பீர்கள். இருக்கலாம், இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள எப்போ வந்தீங்களோ அப்பவே ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்துக்கும் யாராயிட்டீங்க? இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் அவருடைய சந்ததி யாராக தான் இருக்கிறோம்? நம்மளாக தான் இருக்கோம். அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் சொந்தக்காரர்கள் யார்? ஆமாம். அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தமே தெரியாமல் உட்காந்துருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் தெரிந்த வாக்குத்தத்தங்கள், உங்களோடு அவர் பேசின வாக்குத்தத்தங்களை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல எடுத்து பேசுறதுக்கு அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தணும்னா நமக்குள் இருக்கிற தைரியத்தை ஒருவனாலும் அழித்து விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் புரிஞ்சதுன்றாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆமாம். அப்போ வாக்குத்தத்தங்களெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா தயவு செய்து ஆமீன் சொல்லுங்கள். அதை எடுத்து அந்த வசனத்தை 900 வசனம் இருக்குது,
நீங்கள் அதை எடுத்து எடுத்து வாசிங்க. சும்மா அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 200. நான் அடிக்கடி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதை செய்கிறேன். திரும்ப 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 அதை அறிக்கிட. ஆமேன். நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறத ஒருத்தனாலும் தடுக்கவே முடியாது. இந்த பூமியில் நம்ம தான் மேன்மையானவர்களாக இருக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நடந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்க போகுது. அரசாங்கம் தேவனுடைய ஜனங்களை பார்த்து என்ன செய்தது? பயந்தது. இன்னும் சில நாட்களில் இந்த சபையை பார்த்து அரசாங்கம் பயப்படும். ஏன்னா எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இந்த சபையின் மக்கள் இருப்பார்கள். ஆமேன். இது வாக்குத்தத்தம், தேவன் தந்தது. ஆமேன். 100 வயசானவனும் எப்படி இருப்பானா? வாலிபனை போல இருப்பான்னு கர்த்தர் பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த சபையில் ஒருத்தருக்கும் சாவு வராது. ஆமேன். கல்லறை, அதாவது அடக்க ஆராதனை இந்த சபையில் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனை நம்புகிறேன், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறேன். சாகிறவனுடைய சாவை விரும்பாதவர்னு வசனம் சொல்லுது. என் பிள்ளையினுடைய சாவை விரும்பாதவர்னு வசனம் சொல்லலை. என்ன சொல்லுது? அப்படின்னா அவன் யாராவே இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாகவே இருக்கட்டும், சாகிறவனுடைய சாவை விரும்பாதவர் தேவன். அப்படின்னா பிள்ளையோட சாவை விரும்புவாரா? ஆமேன். இது வரைக்கும் இழப்புகள் நடந்திருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், குடும்பத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி நம்முடைய சபையில் அப்படி ஒன்று நடக்க போவது இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை ஜீவனோடு காக்க அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்துக்கிறார். இதெல்லாம் வாக்குத்தத்தம். நான் இப்போ பேசியிருக்கிறதுல வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை தலைமுறையை பார்க்க போகிறோம்? 4 தலைமுறையை பார்த்து எத்தனை வருஷம் இருக்க போகிறீங்க? ஆமாம். எதுக்கு இத்தனை வருஷம் சொல்லிட்டு? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நம்ம இருப்போம். ஆமேன். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இருக்கோன்னு சொல்லும்போது நிறையா கிறிஸ்தவர்களுடைய மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு, அது வரைக்கும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் என் வருகை என்ன செய்யாது? சமீபமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும், அதையும் சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அப்போ நம்ம இடத்துல சொன்னதெல்லாம் நிறைவேறித்து ஆகணும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லியிருக்காரா? ஆமாம். அப்போ கடன் கொடுக்குறவங்களா நீங்கள் மாறிட்டீங்களா? கடன் கொடுக்குறவங்களா மாறிட்டீங்களா? ப்ராசஸில் இருக்கிறோம். ஆமேன். அப்போ அந்த வாக்குத்தத்தம் இன்னும் என்ன செய்யலை, நம்மகிட்ட நிறைவேறலை. இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இன்னும் நமக்காக பெண்டிங்கில் இருக்குது. நம்ம மட்டும் அதை அறிஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தோன்னா அது தீவிரமாய் நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நம்ம சபையை பார்த்து சொல்லியிருக்கிறார். அத்தனையும் சீக்கிரத்தில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய சேர்கள் காலியாக இருக்குது. இன்னும் குறிப்பிட்ட நாளில் நீங்கள் சீக்கிரமாக வரலைன்னா இடம் பத்தாது. அடுத்த ஆராதனைக்கு தான் நீங்கள் வரணும். அடுத்த ஆராதனை இருக்குமான்னு தெரியாது. அல்லேலூயா. நம்ம இடம் பெருசாக போகுது. ஆமேன். ஆமாம். இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. நான் ஆவியில் அதைத்தான் பார்க்குறேன். இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆமேன். நம்முடைய பிள்ளைகள் தேசத்தில் மதிக்கப்படத்தக்க ஸ்தானத்தில் என்ன செய்வாங்க? இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பிள்ளைங்களாம் அப்படி இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. தேசத்தில் முதன்மையானவர்களா, அரசாங்கங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல இவர்கள் இருப்பார்கள். ஆமேன். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் போது ஒரு தைரியம் வருதா? ஆமாம். இன்றைக்கி மட்டும் வரக்கூடாது, தினமும் அது நினைவில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்க பலன் உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். ஆமேன். நாம் சிங்கத்தை போல தைரியமானவர்கள். அல்லேலூயா. ஆமாம். கண்ணாடியை பார்த்தே சொல்லுங்கள், நீ கோமாளி கிடையாது, நீ யாரு? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். உங்களை பார்த்து யாரோ என்னென்னமோ அறிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதையெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி வார்த்தையில் அறிக்கிட வேண்டாம். யாரோ என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, ஆனால் வசனம் சொல்கிறத நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் யார்? சிங்கத்தை போல தைரியமானவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி